பிரதாப் சக்சேனாவுடைய மகளா? இன்னும் வேற என்ன போய் சொல்ல போற? விட்டா சஞ்சய் நாயக்கோட மருமகன் கூட சொல்வ போல. மேனேஜர், உங்க 90 lakhs. சாரி, இது டிக்ளைன் ஆயிடுச்சு. என்ன? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஓகே. சாரி, மறுபடியும் அப்படிதான் வருது. என்னாச்சு மேடம்? பிரதாப் சக்சேனாவோட மொத்த பணத்தையும் செலவு பண்ணிட்டீங்களோ? இப்போதைக்கு இங்க என் கை மட்டும்தான் பேசி இருக்கு. ஆனா கிரிஷ், இப்போ இந்த நிமிஷம் முட்டி போட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ணலனா என் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே அமைதியா இருக்க போறீங்க? என் பையன் பெரிய பிரச்சனையில இருக்கான். பாடி கார்ட்ஸ். விட சொல்லு. மேக்னா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு ப்ளீஸ். நான் உன் காலில் வேணாலும் விழுந்து கேட்டுக்கிறேன். எங்க அப்பா அம்மாவை விட்டு உன்னை கெஞ்சி கேட்கிறேன். மேக்னா, நீ என்ன சொன்னா நான் பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மேக்னா. என்ன பண்றீங்க? இவங்க கால விழ வேண்டிய அவசியம் இல்ல. இல்லையா? அவசியம் இல்லையா? பிரதாப் சக்சேனாவை கூப்பிட போறியா என்ன? ஆமா. திரும்ப போன் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? அசிஸ்டன்ட் ஆகலன்னு போனல, அங்க இருந்து திரும்ப வந்துடாத. உனக்குதான் இங்க வர விருப்பம் இல்லையே, அதனால நீ கால் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. ஓ, நீ இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த நாடகத்தை நடத்த போற? இங்க இருந்து மரியாதையா வெளியே போயிடு. ஓகே, கெட் அவுட். செக்யூரிட்டி. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஷாலினியை யாரும் வெளியே தள்ள முடியாது. உங்களோட உதவி எங்களுக்கு தேவை, அதுவும் உடனடியா, இப்பவே. உன்னோட ஹெல்ப் எனக்கு இப்பவே தேவை. இட்ஸ் அர்ஜென்ட். ஒரு பொண்ணு மேல அனுமதி இல்லாம கைய வைக்கிறது தப்புன்னு உங்க அப்பா அம்மா உனக்கு சொல்லி தரலையா? வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த பிச்சைக்கார பசங்களால பார்ட்டி என்டர்டைனிங்கா தான் போகுது. பட் யூ நோ வாட்? இந்த என்டர்டைன்மெண்ட் எப்ப சூடு பிடிக்கும்னு தெரியுமா? போலீஸ் இங்க வந்து ஷாலினியை தரன்னு இழுத்துட்டு போகும்போது. அண்ட் கிரிஷ், மை லவ், இங்க ஏற்படுத்தின நஷ்டத்தை நீ செட்டில் பண்ற வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாகணும். ஐ மீன் என் கூட. நான் வளர்க்குற நாய் மாதிரி. மேக்னா, ஷாலினி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. ப்ளீஸ், நீ தயவு செஞ்சு போலீஸ்ல கூப்பிட்டு. உனக்கு இவனா அவ்வளோ இஷ்டமா? இவளை காப்பாத்துறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு நானும் பாக்குறேன். நானும் தெரிஞ்சுக்கணும்ல நான் வளர்க்குறேன்னா எவ்வளோ விசுவாசமா இருக்குன்னு. பார்த்துக்கிட்டே இரு. என்னோட ஸ்டேட்டஸை பயன்படுத்தி இவளை 3-4 வருஷமாவது ஜெயில தள்ளாம நான் விட மாட்டேன். ஓகே மேக்னா மேடம், நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு முழு சம்மதம். கிரிஷ், நீ என் வழிக்கு வருவேன்னு தெரியும். அப்ப சரி, நீ இப்போ ஒரு காரியம் பண்ணு. இப்போ இந்த நிமிஷம் நீ முட்டி போடு. ஒரு நிமிஷம். அது சரி, இவன் தானா அது? ஆமா, நீ யாரு? ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த பார்ட்டிக்கு இன்விடேஷன் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா, நான் உனக்கு காட்டுறேன் பணக்காரங்களோட பார்ட்டி எப்படி இருக்கும்னு. இந்த ஆன்டிக் பீஸ் உலகத்துல 2 தானே இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு பீஸ் என்னோட அப்பா கிட்ட இருக்கு, ஹேமந்த் வர்மா கிட்ட இருக்கு. தியா வர்மா, கண்டிப்பா என் பேரை கேள்விப்பட்டிருப்ப. அட சஞ்சய் சார், கீதா மேம், நீங்க எங்க இங்க? மேக்னா மேடம், நான் என் ஷாலினிக்காக மட்டும்தான் இதுக்கு சம்மதிச்சேன். ஆனா வேற யாருக்காகவும் நான் ஒரு வளர்ப்பு நாயா மாற விரும்பல.
அம்மா அப்பா போலாம். ம். சார் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எதுக்கு இங்க போய் சாதாரண ஆளா நடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க பையனுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கோம். அதனால தான் நாங்க யாருங்கிற விஷயத்த நாங்க மறைச்சு வச்சிருக்கோம். நாங்க தொலைச்ச எங்களுடைய பையன் கிரிஷ். உனக்கே தெரியல எனக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்காங்கன்னு. ஒருவேளை அவங்களுக்கு என் பையன் விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என் பையனோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.